வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பூமியில் பிறந்த நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கிரகத்தின் ஆட்சியிலையோ இல்லை உச்சத்திலேயோ இல்லை நீச்சத்திலேயோ தான் வாழ்ந்துட்டு வரோம். அதனோட அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு போகுது. இந்த ஏற்றத்தாழ்வுலேருந்து நம்ம விடுபடுறதுக்காக நமது முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை வகுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வழிமுறைகள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன செய்தால் அதிலிருந்து விலகி நல்வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்கு நம் முன்னோர்கள் கொடுத்த அந்த அறிவுரைகளை ரொம்ப சுருக்கமாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் வரும் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த நட்சத்திரத்தோட கலர், நிறம் வெண்மை. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வரர். திருநள்ளாறு போய் இவங்க வழிபடணும். அதே மாதிரி கூத்தனூரில் உள்ள மகா சரஸ்வதியை இவங்க வழிபடலாம். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், யமகண்ட காலத்தில் குதிரைகளுக்கு கொள்ளு வழங்கி இவங்க கையாலே கொடுத்தா இவங்களுக்கு ஒரு சில தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயத்தில் ராஜாளி பறவை, கழுகு இதுகளுக்கு உணவு கொடுத்தாலும் இவங்க தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சுபீட்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இவங்க ரெகுலராக கணபதி வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் சிறந்தது. அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் பரணி. இந்த நட்சத்திரத்தோட நிறம் சாம்பல் நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் மகா காளி. திருவாலங்காடில் இருக்கிற மகா காளி தெய்வத்தை இவங்க வழிபட்டுட்டு வரலாம். இவங்க வீட்டில் நெல்லி மரம் வளர்த்துட்டு வந்தால் இவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அதே மாதிரி இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைகளுக்கு உணவு வழங்குறது, அந்த யானையை பராமரிக்கிற யானை பாகனுக்கு உணவு வழங்குறது, காகத்துக்கு உணவு வழங்கி அதுக்கு நீர் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க செய்துட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எல்லா தோஷங்களும் நீங்கி இவங்களும் சுபீட்சமாக வாழ முடியும். அதுபோடு மட்டும் இல்லாமல் இவங்க முடிஞ்சால் நெல்லி மர ஃபோட்டோவை வீட்டில் வச்சுருந்தாலே இவங்களுக்கு சுபீட்சம் கிடைக்கும். மூன்றாவது நட்சத்திரமாக வருவது கிருத்திகை. இந்த நட்சத்திரத்தோட நிறம் சிகப்பு. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஆதிசேஷன். திருநாகையில் இருக்கிற ஆதிசேஷனை இவங்க வழிபட்டுட்டு வரலாம். ஆனால் இவங்க வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆட்டுக்கறி மாமிசத்தை இவங்க தவிர்க்கணும். அதே மாதிரி அத்தி மரம் இவங்க வீட்டில் வளர்த்துட்டு வந்தால் அந்த மரம் வளர வளர இவங்க வாழ்க்கையும் செழிப்பாகும். இல்லை அப்படின்னா அந்த அத்தி மரம் இருக்கிற இடத்துல இவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். இவங்க செய்கிற பரிகாரம் என்ன அப்படின்னா, மயில்களுக்கு உணவளிக்கிறது. அதே மாதிரி இவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே இவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சுபிட்சமாக இருக்கும். அடுத்து வருவது ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட நிறம் கார்மேகம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் நாகநாத சுவாமி. இது திருநாகேஸ்வரத்தில் போயிட்டு இவங்க வழிபடலாம். இவங்க நாகத்தை வணங்கி வருவது நல்லது. எந்த கோவிலில் நாக சிலைகள் இருந்தாலும் அதை வணங்கி வருவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்க நாவல் மரம்க்கு நீர் ஊற்றுவது நல்லது. அப்படி இல்லைன்னா நாவல் மரம் எங்கே தலவிருட்சமாக இருக்கிறதோ அந்த கோவில்களுக்கு சென்று இவங்க வழிபட்டு வர்றது மிகவும் உத்தமம். அதே மாதிரி புற்றுக்கு பால் ஊற்றிட்டு வந்தால், இப்போ சில கோவில்களில் புற்று வளர்ந்துருக்கும், அதுக்கு பால் ஊற்றிட்டு வந்தால் இவங்களுடைய வாழ்க்கையும் சுபீட்சமாக ஆகும். இது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயம்.
அடுத்து வருவது மிருக சீரிடம். இந்த நட்சத்திரத்தோடைய கலர் நெருப்பு. நெருப்பு என்ன கலரில் இருக்கோ அந்த நிறம்தான் இந்த நட்சத்திரத்தோட நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் துர்கா தேவி. கதிராமங்கலத்தில் இருக்கிற துர்கா தேவியை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சேவலுக்கு இறை கொடுப்பது. அதே மாதிரி பிராமணர்கள், சின்ன குழந்தைகள், சன்னியாசிகளுக்கு உடை வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு உணவு கொடுப்பது, இந்த மாதிரி செய்து வந்தால் இவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க கோழிக்கறி சாப்பிட்றத சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாலே இவங்களுடைய வாழ்க்கையில் எந்த தோஷமும் இல்லாமல் இவங்க சுபிட்சமாக வாழ முடியும். அடுத்து வருவது திருவாதிரை. இந்த திருவாதிரையோட கலர் தூய வெண்ணிற சாம்பல் நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சனி பகவான். திருநள்ளாறு சென்று இவங்க வழிபடலாம். அதே நேரத்தில் இவங்க பாம்பு புற்றுக்கு பால் கொடுக்கதும், நாய்களுக்கு உணவு கொடுப்பதும், அதே நேரத்தில் நாய்களை துன்புறுத்தாமல் இருந்தாலே இவங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே நேரத்தில் புற்று இருக்கிற மாரியம்மனை வணங்குவதும், சிவபெருமான் வழிபாடும், சிவபெருமான் இருக்கிற எல்லா திருத்தலங்கள்லையும் சென்று வணங்குவதும் இவங்களுக்கு சிறப்பை தரும். முக்கியமாக சிதம்பரம், குற்றாலம், திருநெல்வேலி உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு சென்று வருவது இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து வருவது புனர்பூச நட்சத்திரம். இதனுடைய நிறம் ப்ரௌன் கலர். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ஆலங்குடியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை இவங்க வழிபடணும். இவங்க பண்ணுற பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மூங்கில் மரம் வளர்ப்பது சால சிறந்தது. அதே நேரத்தில் பூனைகளுக்கு உணவு கொடுப்பதும், பூனைகளுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் செய்யாமல் இருப்பதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். அதே மாதிரி மூங்கில் மரம் தலவிருட்சமாக இருக்கிற கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும், அன்னப்பறவையோடு இருக்கிற சரஸ்வதி தேவியை வழிபடுவதும் இவங்களுக்கு மிகவும் சிறந்தது. அதே நேரத்தில் இவங்க ஆட்டு இறைச்சியை தவிர்த்தாங்கன்னா எல்லா தோஷத்துலையும் இருந்து இவங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சி சுபிட்சம் உண்டாகும். அடுத்து வருவது பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துடைய நிறம் தூய பனியின் நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் குச்சனூர் சனீஸ்வரர். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், இவங்க ஆட்டு மாமிசத்தை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இவங்க ஆடு வளர்ப்பது இவங்களுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே நேரத்தில் அரச மர விநாயகரை 108 முறை வலம் வருவதும், காகத்துக்கு நீர் கொடுப்பதும், காகத்திற்கு உணவு கொடுப்பதும், திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதும் அவங்க ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களும் நீங்கி சகல முன்னேற்றமும் அடையிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வகையான நலன்களையும் அந்த திருச்செந்தூர் முருகனும் குச்சனூர் சனீஸ்வரனும் செய்வார்கள். அடுத்து பார்க்க போகிறது ஆயிலிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட நிறம் பச்சை கலந்த நீல நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வரர். திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சனீஸ்வரரை இவங்க வழிபடணும். அதே நேரத்தில் திங்கக்கிழமையில் ஆயிலியம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் இவங்க உடம்பில் இருக்கிற பிணிகள்லாம் நீங்கி தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். அதே நேரத்தில் இவங்க பூனைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. பூனைகளை உணவளித்து பாதுகாக்கணும். புன்னை மரத்தை இவங்க வீட்டில் வளர்த்துட்டு வந்தால் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சுபிட்சமும் உண்டாகும். அதே மாதிரி நாகராஜா கோவிலுக்கு சென்று புற்றுக்கு பால் ஊற்றுவதும், நாகராஜா சிலைகளுக்கு பால் ஊற்றி வழிபாடு பண்ணுவதும் இவங்களுக்கு மிகுந்த பலனை தரும்.
அடுத்து பார்க்கக்கூடியது மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துடைய கலர் வெள்ளையான முத்து. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் தில்லை காளி. இது சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை காளியை இவங்க வழிபட்டு வந்தால் இவங்க வாழ்க்கையில் இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி இவங்க கருட பகவானை தரிசனம் செய்வதும், யமதர்ம ராஜாவுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து, பித்ரு தேவதைகளுக்கு நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்துட்டு வருவதனாலும், தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வருவதனாலும் இவங்களுக்கு 4 கால் பிராணி அல்லது 2 கால் பிராணிகளை இவங்க வீட்டில் வளர்த்துட்டு வருவதன் மூலமாகவும் இவங்களுக்கு அனைத்து தோஷ நிவர்த்தி உருவாகி இவங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் உருவாகும். அதே மாதிரி இவங்க ஆலமர விநாயகரை தினசரி வழிபட்டு வருவது சால சிறந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துடைய கலர் பொன்னிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராகு பகவான். திருமணஞ்சேரி போயிட்டு இவங்க வழிபட்டுட்டு வரணும். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய பரிகாரம், ஸ்ரீரங்கம் கருட பகவானுக்கு சிறப்பு ஆராதனை செய்வது, பலாமரத்தை தலவிருட்சமாக கொண்டிருக்கிற கோவில்களுக்கு செல்வது, வருடம் ஒரு முறையாவது காஞ்சி காமாட்சி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாரை தரிசனம் பண்ணுவது, இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க விநாயகர் வாகனத்துக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பண்ணுவது இவங்க வாழ்க்கையில் எல்லா தோஷத்தையும் நீக்கி சுபிட்சத்தை உருவாக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உத்திரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட கலர் ஆரஞ்சு நிறம். இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் வாஞ்சியம்மன். மூவன்னூருங்கிற ஊரில் இருக்கிற தெய்வத்தை இவங்க வழிபடணும். இவங்க பொதுவாகவே பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை, வெல்லம், பச்சரிசி போன்ற உணவுகளை கொடுப்பதும், இலந்தை மரத்துக்கு நீர் ஊற்றுவது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை, தேவகுரு பிரகஸ்பதியையும் இவங்க வணங்கிட்டு வருவது இவங்க வாழ்க்கையில் எல்லா சுபிட்சத்தையும் உருவாக்கும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் உள்ள லட்சுமி அம்மனாக இருக்கிற வில்வ மரத்தை வலம் வந்து வணங்குவதும் இவங்களுக்கு சிறந்தது. இவங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் அஷ்டலட்சுமி பூஜை செய்து வருவது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை உண்டாக்கும். அடுத்து நம்ம பார்க்குற நட்சத்திரம் அஸ்தம். இந்த அஸ்த நட்சத்திரத்துடைய நிறம் மஞ்சள் நிறம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை. திருவாரூரில் இருக்கிற துர்க்கை அம்மனை இவங்க வழிபட்டுட்டு வரணும். இவங்க பருந்துக்கு உணவு அளிப்பதும், பெண் எருமைக்கு உணவு அளிப்பதும், யமர் தர்மனுக்கு வணங்குவதும், தினசரி சூரிய பகவானை வணங்குவதுடன் காயத்ரி தேவியின் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வரதும், அத்தி மரம் வளர நீர் ஊற்றி அந்த அத்தி மரத்தை வளர்ப்பதும் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அத்தி மரத்தை வீட்டில் வளர்த்துட்டு வந்தால் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி சூரிய பகவான் மனைவி மக்கள் என குடும்பத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வந்தால் இவங்களுக்கு எல்லா வகையான நலனையும் சூரிய பகவான் கொடுப்பார். அதனால் இவங்க தினசரி சூரிய வழிபாடு பண்ணுவது சால சிறந்தது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சித்திர நட்சத்திரம். இந்த சித்திர நட்சத்திரத்துடைய கலர் நெருப்பு கலந்த மஞ்சள் நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருநள்ளாறுல சனீஸ்வர பெருமான். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, புலியுடன் கூடிய புலிக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற ஐயப்பனை வழிபட்டு வருவதும், வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கிற கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும், அந்த வில்வ மரத்தை நட்டு வளர்ப்பதும், பறவைகளுக்கு உணவளிப்பதும், தேவதச்சன் விஸ்வகர்மா ஆலயங்களை சென்று வழிபடுவதும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரை வணங்கி 16 நெய் தீபம் ஏற்றுவதும், ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஸ்ரீ சுதர்சன் ஹோமம் செய்வதால் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளும் தானாக வந்து அமையும்.
அடுத்து நம்ம பார்க்குறது சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தோடைய கலர் தேன் நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் லிங்கேஸ்வரர். இவர் திருவனைக்காவலில் இருக்கிற லிங்கேஸ்வரரை இவங்க வழிபட்டுட்டு வரணும். மருத மரத்துக்கு நீர் ஊற்றுவதும், தேனீ கூடுகளை இடைஞ்சல் பண்ணாமல் பராமரிப்பதும், தினசரி தேன்கூடு படத்தை பார்த்துட்டு வருவதனாலும், மருதமலை முருகனை தரிசிப்பதும், தனது காலுக்கு கீழே எருமை மாட்டுடன் இருக்கும் காளி தேவியை வணங்குவதும், செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரத்தின் கூடிய ராகு காலத்தில் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லா வகையான தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாகி இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த வழிபாடு மூலமாக பெற முடியும். இது நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துடைய நிலம் இளம் மஞ்சள். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வரன். சோழவந்தானில் இருக்கிற சனீஸ்வர பகவானை இவங்க வழிபட்டுட்டு வரணும். அதே மாதிரி இவங்க விழா மரம் நட்டு வளர்ப்பது ரொம்ப நல்லது. செங்குருவி போன்ற பறவைகளுக்கு, செம்பிராந்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள பறவைகளுக்கு இவங்க உணவு அளிச்சுட்டு வரலாம். அதே நேரத்தில் புலிக்கு மேலே அமர்ந்திருக்கிற ஐயப்பனை வணங்குவதும், மதுரை அருகே உள்ள திருமேக்கூர் கஜேந்திர வைபவம் காஞ்சிபுர கருட சேவை தரிசனம் செய்வதும், திருச்செந்தூர் கடற்கரையில் சந்தன மாலையில் அமர்ந்திருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அனைத்து நோய்களும் தோஷங்களும் நீங்கி இவங்க வாழ்க்கையில் சுபிட்சம் பெற நம் முன்னோர்கள் சொன்ன பரிகாரங்கள் இவை. அடுத்து நம்ம பார்க்குறது அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்துடைய நிறம் நீல நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருவடை மருதூரில் உள்ள ஸ்ரீ மூகாம்பிகை தேவி. இவங்களை வழிபட்டுட்டு வந்தால் இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுவும் இல்லாமல் இவங்க மகிழ மரத்துக்கு நீர் ஊற்றுவதும், அது வளர்றதுக்காக உதவி செய்வதும், அல்லது இவங்க வீட்டில் மகிழ மரத்தை நட்டு வளர்ப்பதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வானம்பாடி பறவைக்கு உணவு கொடுப்பதும், ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வணங்கிட்டு வருவதும், திருநறையூர் உள்ள நாச்சியார் கோவிலில் சென்று பெருமாளுக்கு உடைய கருட வாகனனை சேவை செய்வதும், பிராமணர்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் இவங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன தோஷங்கள் நீங்கி சுபீட்சமான முன்னேற்றத்தையும் நல்ல விஷயங்களையும் இவங்க அடையிறதுக்கு இது பெரிதும் உதவும். அடுத்து நம்ம பார்க்குறது கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரத்துடைய நிறம் அரக்கு பச்சை. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் பல்லடத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி. இந்த நட்சத்திரக்காரர்கள் மான்கள் படத்தை அவ்வப்போது பார்த்து வருவதும், திருச்சிக்கு அருகே திருப்பாறைத்துறை சென்று சிவபெருமானை வணங்குவதும், திருவிடந்தையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி வராக பெருமானை வணங்குவதும், அதே மாதிரி ஸ்ரீ முஷ்ணத்தில் உள்ள ஸ்ரீ பூவரக பெருமானை வணங்கி வர தடைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் இனிதே நிறைவேறும். அதே மாதிரி இவங்க மனதளவில் சில கற்பனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வகையான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இவங்க மனதளவில் இருந்து எடுத்துட்டா இவங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சமே. அடுத்து நம்ம பார்க்குற நட்சத்திரம் மூலம். இந்த மூல நட்சத்திரத்துடைய கலர் பழுத்த வெண்மை. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். பர்டிகுலராக மதுரையில் உள்ள சொக்கநாதர். சொக்கநாதரை இவங்க வழிபட்டுட்டு வந்தால் இவங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றங்கள் படிப்படியாக வந்து சேரும். அடுத்து இவங்க நாய்களுக்கு உணவு அளிக்கணும். அதே மாதிரி நாய்களை துன்புறுத்தக்கூடாது. இவங்க மாமரம் வளர்த்துட்டு வருவது ரொம்ப நல்லது. இவங்களால் வளர்க்க முடியலன்னா மாமரத்துக்கு நீர் ஊற்றி வந்தாலும் அந்த மரம் வளர வளர இவங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாக ஆகும். அதே மாதிரி மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இவங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதும், ஸ்ரீ ஜெயம் சொல்வதும் இவங்களுக்கு சகல விதமான நற்பாக்கியங்களை கொடுக்கும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். இந்த பூராட நட்சத்திரத்துடைய கலர் மெரூன். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. திருநாவலூரில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை இவங்க வழிபட்டுட்டு வரணும். இவங்க முக்கியமாக குரங்குகளுக்கு உணவு கொடுக்கணும், பழங்களை கொடுக்கணும். வஞ்சி மர தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணணும். கௌதாரி பறவையை பார்த்து வருவது, அந்த கௌதாரி பறவையோட ஃபோட்டோ இவங்க வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. வருண பகவான் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவது மிக சிறந்தது. தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபட்டு வருவது சகல தோஷங்களும் நீங்கி சில தாமதங்களும் நீங்கி இவங்க உயர்ந்த நிலையை அடையதுக்கு அகிலாண்டேஸ்வரி தாயார் இவங்களுக்கு முழுவதுமாக அனுக்கிரகம் செய்வார். அடுத்து நம்ம பார்க்குற நட்சத்திரம் உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரத்துடைய நிறம் வெளிரிய மஞ்சள். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் தர்மபுரத்தில் இருக்கிற துர்கா தேவி அம்மனை இவங்க வழிபட்டுட்டு வரணும். இவங்க பசுக்களுக்கு அகத்திக்கீரை, பச்சை அரிசி, வெல்லம் இதை வழங்கிட்டு வருவதும், கீரிப்பிள்ளை படத்தை இவங்க இருக்கிற இடத்துல வச்சிருப்பதும், பலா மரத்துக்கு நீர் ஊற்றுவதும் இல்லை பலா மரத்தையே வீட்டில் வளர்ப்பதும் இவங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மாதிரி வலியான் பறவைகளுக்கு உணவளிப்பதும், ஸ்ரீரங்கத்தில் உள்ள வில்வேஸ்வரரை வணங்குவதும், பிள்ளையார்பட்டி, பாண்டிச்சேரி, மணக்குள விநாயகர் உட்பட்ட அனைத்து விநாயகர் கோயிலுக்கும் சென்று விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலமாக இவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி சுபிட்சம் உருவாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தோட கலர் பிஸ்தாவோட கலர். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராஜகாளி அம்மன். தேத்துப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற ராஜகாளி அம்மனை இவங்க வழிபட்டு வருவது இவங்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறதும், வீட்டில் எருக்கு விநாயகர் வைப்பதும், வெள்ளை எருக்கு விநாயகர் வைத்து வழிபட்டு வருவதும், நாரைகளுக்கு உணவளிப்பதும், செவ்வாய் பகவானை வணங்குவதும், ஸ்ரீ லட்சுமி ஹயக்கீவரை வணங்கி வருவதும், திருமலை சீனிவாச பெருமாள் உருவம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதும், இவங்களுக்கு ஏகாதசி விரதம் இருப்பதும் இவங்களுக்கு அனைத்து வகையான தோஷத்தை நீக்கி நல்ல நற்பலன்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துடைய நிறம் இரத்த சிகப்பு. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சனி நாகராஜன். இது கொடுமுடிங்கிற ஊரில் இருக்கிற சனி நாகராஜனை இவங்க வணங்கிட்டு வருவதனால இவங்களுக்கு சகல முன்னேற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க அஷ்ட வஸ்துக்களை வணங்குவதும், சிங்கம் உருவம் கொண்ட படங்களை பார்ப்பது, வன்னி மர தலங்களுக்கு சென்று வணங்குவது, இல்லை அந்த வன்னி மரத்தை வளர்ப்பது, முடியலைன்னா வன்னி மரம் நிற்கிற இடத்துல அதுக்கு வளருவதற்காக நீர் ஊற்றுவது, பொன்வண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சி அதை பார்ப்பதும், அனந்த கோலத்தில் இருக்கிற பெருமாளை வணங்குவதும், சப்த கன்னிகளை வணங்குவதும் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான தோஷங்களையும் நீக்கி முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துடைய நிறம் கோதுமை நிற செம்பழுப்பு நிறம். இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் நாகராஜன். திருச்செங்கோடில் இருக்கிற நாகராஜா சுவாமியை இவங்க வழிபட்டு வருவது இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். அதே மாதிரி இவங்க காக்கைக்கு உணவளிச்சுட்டு வருவதும், முன்னோர்கள் வழிபாடை செய்துட்டு வருவதும், குதிரைகளுக்கு கொள்ளு கொடுப்பதும், கடம்ப மரம் தல விருட்சமாக இருக்கிற கடம்பேஸ்வரரை வணங்குவதும், இது குளித்தலையில் இருக்குது, ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி திருப்பைஞ்சலி சென்று யமதர்ம ராஜாவை வணங்குவதும், எரும மாட்டிற்கு அப்பப்போது அகத்திக்கீரை உணவு கொடுப்பதும், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வதும், இதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும் பெற்று
சுபீட்சமாக வாழலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துடைய நிறம் மாம்பழ நிறம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஆதிசேஷன், சித்திரகுப்தன். அதாவது திருவையாறுல இருக்கிற சித்திரகுப்தனை இவங்க வழிபட்டுட்டு வரணும். அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் லட்சுமி குபேர பூஜை செய்வதும், சிங்க வாகனத்தில் இருக்கிற காளி தெய்வத்தை வணங்குவதும், உள்ளான் பறவைகளுக்கு உணவளிப்பதும், சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் போயிட்டு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தவம் இருப்பதும் இவங்களுக்கு வாழ்க்கையில் சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி வாழ்க்கை முழுவதுமே அந்த சித்தர் வழிபாடு, முக்கியமாக பௌர்ணமி நாட்களில், பௌர்ணமி இரவுகளில் சித்தருடைய ஜீவசமாதி இடங்களுக்கு சென்று இவங்க தியானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வருவது இவங்க வாழ்க்கையில் சகல முன்னேற்றத்தையும் சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய நிறம் கருநீலம், இந்திர நீலம்னு சொல்லுவாங்க. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருவையாறுல இருக்கிற தட்சிணாமூர்த்தியை இவங்க வழிபட்டுட்டு வரணும். மேலும் இவங்க காமதேனுவை வணங்குவதும், வேப்ப மரத்தை வளர்த்து வருவதும், இல்லை இந்த வேப்ப மரத்துக்கு வளர்றதுக்காக நீர் ஊற்றுவதும், கோட்டான் பறவைக்கு, கோட்டானுங்கிறது ஆந்தைக்கு உணவளிப்பதும், அந்த ஆந்தையோட படத்தை தன்னுடைய பர்ஸில் வச்சிருக்கிறது மூலமாகவும், அப்பப்போது கோபூஜை செய்வதனாலையும், பசுக்கள் வழிபட்ட சிவாலயம் சென்று வழிபடுவதும், காமதேன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் இவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளும் நீங்கி சுபிட்சம் உருவாகும். அதே மாதிரி பசுபதீஸ்வரர் மற்றும் பசுக்களை வணங்குவதும் இவங்களுடைய வாழ்க்கையில் சகல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்குற நட்சத்திரம் ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய நிறம் அடர் பச்சை. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஓமாம்புலியூரில் இருக்கிற சனீஸ்வர பகவான். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யானைகளுக்கு வாழைப்பழம், கரும்பு வழங்குவதும், சிவபெருமானுக்கு இலுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றி வணங்குவதும், தாங்கள் பிறந்த தமிழ் மாத ஜென்ம நட்சத்திரத்தன்று ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயாரை வழிபட்டு வருவதும் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான தோஷங்களும் நீங்கி நன்மைகளை பயக்கும். இவங்க அடர் பச்சை நிற ஆடைகளை அணிந்து ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிக்கு செல்லும்போது அணிந்து சென்றால் அந்த காரியம் நல்லபடியாக கைகூடும். இவர்கள் புத்திசாலிகள். ஆனால் இரட்டை வேடம் போடுவதை இவர்கள் தவிர்த்தாலே இவங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையும்.